Hi guys, good morning. Welcome to our channel Preeti Yuva. எங்கள் ஏரியாவில் மழை பெஞ்சிட்ருக்கு. உங்கள் ஏரியாலையும் மழை பெஞ்சிட்ருக்கான்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வெதருக்கு நல்லா ஸ்பைசியாக பெப்பர் சிக்கன் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. வாங்க ஸ்பைசியான பெப்பர் சிக்கன் பண்ணுறதை பார்ப்போம். 1/2 kg சிக்கனை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது இன்க்ரீடியன்ட்ஸு சோம்பு, லவங்கம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் ஒரு 6 ஆனியன்ஸ், மீடியம் சைஸ் ஆனியன்ஸ் தான் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 4 தக்காளி போட்டிருக்கேன், 4 தக்காளி. பெப்பர் பவுடர், வீட்டு மிளகாத்தூள். இது ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் காஞ்சதுக்கு அப்புறம் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆயில் ஊற்றிக்கோங்க. இந்த ரெய்னி சீசனில் எல்லாருக்குமே கோல்டு வரும். எங்களுக்குமே கோல்டுங்க. இங்கே 4 பேருக்குமே நல்ல கோல்டு. என் வாய்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் இந்த ஸ்பைசியாக பெப்பர் போட்டு பண்ணால் கொஞ்சம் த்ரோட்டுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியே நான் ட்ரை பண்ணியிருந்தேன். நல்லா அந்த த்ரோட்டுக்கு எதமாக நல்லா இருந்துச்சு. சுட சுட ஆவி பறக்க சாப்பிட்டோன்னா ஒயிட் ரைஸில் நல்லாவே இருந்துச்சு. தொண்டைக்கு நல்லா எதமாக இருக்குங்க. லவங்கமும் சோம்பும் அந்த எண்ணெயில் போட்டு பொரிக்கணுங்க. ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஆனியனும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா ஒரு ஸ்மெல் வந்தது, நல்லா இருந்துச்சு ஃப்ளேவரோட. அதுக்கப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. டொமேட்டோ நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிட்டதுக்கு அப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க.
மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அந்த ஆனியன், டொமேட்டோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் வந்து அந்த சிக்கனில் ஸ்ப்ரெட் ஆகும். வீட்டு மிளகாத்தூள் 1½ ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூளும் சால்ட்டும் ஆட் பண்ணியிருந்தேங்க நான். அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நான். நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடுச்சு. அந்த தண்ணியிலையே வந்து கொஞ்சம் பாயில் பண்ண வைங்க. மூடி போட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு 3 மினிட்ஸ் வச்சுருந்தேன் நான். அதுக்கப்புறம் வந்து 3 மினிட்ஸ் கழித்து ஒரு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றினேன் நான். நல்லா சிக்கன் நல்லா பாயில் ஆகணும் இல்லைங்களா, அதனால் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டாச்சு. மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸுக்கு ஸ்லோலியே வைங்க. 20 மினிட்ஸ் ஸ்லோவில் வச்சதுக்கு அப்புறமும் வந்து கொஞ்சம் தண்ணியாகவே இருந்துச்சு. நான் வந்து கொஞ்சம் பெப்பர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பெப்பரை ஆட் பண்ணிட்டேன். அந்த பெப்பரை ஆட் பண்ணிட்டோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பெப்பரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. திருப்பியும் மூடி போட்டு வச்சுருந்தேங்க நான். 5 மினிட்ஸுக்கு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா நல்லா ஜூஸியாக நல்லா ரெடியாக இருந்தது கிரேவி. பார்க்கவே நல்லா இருக்கு பாருங்கள். சர்வ் பண்ண ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க சர்வ் பவுலில். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நீங்கள் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.